ஸ்டார்ட்டிங்லேயே நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, இந்த நல்ல சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனி பேரு டிரான்ஸ்கர் குரூப் ஆஃப் கம்பெனி. இது துபாயில இருக்க ஒரு செக்யூரிட்டி கார்ட் ஃபீல்டில வர ஒரு ஃபேமஸான கம்பெனி. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு செமி கவர்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனிக்காக செக்யூரிட்டி கார்ட்ஸ் வேலைக்கு இப்போ நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலே தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நெறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பத்தி சொல்லணும்னா, நம்ம ஊர்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ வந்து ஒரு சாதாரண வேலையா பார்ப்பாங்க. ஆனா கல்ஃப் கண்ட்ரீஸ பொறுத்தவரைக்கும் செக்யூரிட்டி கார்ட்னா, அது போலீஸ்க்கு ஈக்குவலான பவர்ல இருக்கிற ஒரு ஜாப். அங்க இருக்கிற மக்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸ ஒரு போலீஸ பார்க்குற மாரி தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கல்ஃப்ல இருந்தாங்கன்னா, கால் பண்ணி கேட்டீங்கன்னா, அந்த வேலைய பத்தி அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேலைக்கு தான் இப்ப நம்ம ரெக்ரூட் பண்றோம். அடுத்து இந்த செக்யூரிட்டி கார்டு வேலைன்னா என்ன? இந்த வேலை எப்படி இருக்கும்? இந்த வேலைக்கு போறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்? இது எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோவா ரெடி பண்ணி நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் அந்த அட்வர்டைஸ்மென்ட் கீழ போஸ்ட் பண்றோம். ஸோ அந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க, அந்த வீடியோ ஒரு தடவ பார்த்துட்டீங்கன்னா, அந்த வேலை சம்மந்தமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க ஒரு தடவ பார்த்துருங்க. இந்த வேலைக்கு சேலரி பார்த்தீங்கன்னா, 2267 திரஹாம்ஸ் தராங்க. இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு 54,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரியா வருது. அடுத்து மினிமம் என்ன படிச்சிருந்தா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னா, 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். 12த் டிப்ளமோ, டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா, இன்டர்வியூல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சா மட்டும் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். சார் எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும் சார், எனக்கு பேசுனா புரியும். ஆனா ரிப்ளை பண்ண தெரியாது. இப்படி இருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது. இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா, இங்கிலீஷ்லயே ஆன்சர் பண்ற அளவுக்கு நாலேட்ஜ் இருக்கணும். ஃப்ளூவன்ட்டா பேசல அப்படின்னாலுமே, தடுமாறாம ஓரளவுக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. 2வது ஒரு டாபிக் குடுத்தா, அந்த டாபிக் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ இந்தியாவ பத்தி ஒரு 10 லைன் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு டாபிக்ல வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணா செலக்ஷன் ஆக முடியும். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. அடுத்து ஹைட் வந்து 173 சென்டிமீட்டர் கம்பல்சரி இருக்கணும். அதுக்கு கீழ 1 சென்டிமீட்டர் கம்மியா இருக்கு அப்படின்னாலுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஹைட் வந்து 173 சென்டிமீட்டர் இல்லைன்னா அதுக்கு மேல இருந்தா அந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, உடம்புல வெளியில தெரியற மாரி டாட்டூ போட்டிருக்கக் கூடாது. எப்படின்னா, இந்த ஷோல்டர்ல, செஸ்ட்ல இந்த மாரி இடங்கள்ல பச்சை குத்தி இருந்தீங்கன்னா, அது பிரச்சனை இல்ல. அது ஷர்ட் போட்டா வெளில தெரியாது. ஆனா, அந்த முழங்கைக்கு கீழ, கை விரல், கழுத்து இந்த மாரி இடங்கள்ல டாட்டூ போட்டிருந்தீங்கன்னா, அது வெளில தெரியும். இந்த மாரி டாட்டூ போட்டிருந்தா அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓவராலா கம்பெனில இருந்து தங்குறதுக்கு இடம், போற வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே குடுத்துருவாங்க. இந்த சாப்பாடு நம்ம சம்பளத்துல பார்த்துக்கணும். ஏஜ் லிமிட் 22 வயசுலேருந்து அதிகபட்சம் 39 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். டியூட்டி ஹவர்ஸ் வந்து 11 ஹவர்ஸ் டியூட்டி ஹவர்ஸ் இருக்கும். வாரத்துல 1 நாள் லீவ் இருக்கும். இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். கம்பெனில இருந்து இந்த வேலைக்காக உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் விசா தான் குடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்காக வர 10ஆம் தேதி புதன்கிழமை திருச்சிய வச்சு இன்டர்வியூ பண்றோம். டைரக்ட்டா கிளையண்ட் வந்து தான் எடுக்குறாங்க. இந்த இன்டர்வியூ செலக்ஷன் ஈஸியா இருக்குமா? ஆவரேஜா இருக்குமா? டஃப்பா இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்வியூ செலக்ஷன் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ப்ராப்பர் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சா இந்த இன்டர்வியூல நீங்க செலக்ஷன் ஆகலாம். இந்த செக்யூரிட்டி கார்டு வேலை உங்களுக்கு பொருத்தமா இருந்ததுன்னா, அட்வர்டைஸ்மென்ட்ல குடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி, சர்வீஸ் சார்ஜ் இந்த மாரி மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஓகேனா இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கோ, இல்ல இன்டர்வியூ வரேன்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம அந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அனுப்புற அப்டேட்ஸ்லாம் தினமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மென்ட்ட வெளிநாட்டு வேலை தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.